ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெள்ளை சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிக்கிறேன். காரமே பிடிக்கல, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பிரியாணி சாப்பிட முடியல, வயிற்றுக்கு ஒத்துக்கல, காரம் பிடிக்கல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஒயிட் சிக்கன் பிரியாணிங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி, காரம் இல்லைன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கேரளா ஸ்டைல் மலபார் ஒயிட் சிக்கன் பிரியாணிங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஒரு 2 துண்டு பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க, ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 6லேருந்து 7 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. வெள்ளை பிரியாணின்றதுனால பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் இருக்கும், மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூவும் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க, அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் இப்போது தயிர், கெட்டியான தயிராக அரை கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டிருக்கிறதுனால இப்போ இங்கே நமக்கு தக்காளி தேவைப்படாது, தக்காளி வேண்டாம், இந்த தயிர் புளிப்பு மட்டும் போதும். இப்போ 1/2 கிலோ சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. இப்போ எதுவுமே தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம், ஆல்ரெடி தயிரில் வெங்காயத்தில் தண்ணி விடும், அதுக்கப்புறம் பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். பாஸ்மதி ரைஸ் 2 கப் அளவுக்கு நான் அளந்து போட்டுக்கிறேன். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளந்துக்கணும். அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஊறிட்டுக்கட்டும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. சிக்கனில் தயிரில் இருக்கிற தண்ணியெலாம் எப்படியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இருக்குங்க. அரிசி அளந்து தண்ணி ஊற்றும் போது இந்த அரை கப்பை வந்து நம்ம குறைச்சி தான் அங்கே ஊற்றணும். இப்போது தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ்னால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம அரை கிளாஸ் குறைச்சிட்டு 2 கிளாஸ் ஊற்றியாச்சு. 1 டீஸ்பூன் உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போட்டோன்னே உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எத்தனை நிமிஷம் ஹை ஸ்பீடில் வைக்கணும், எத்தனை நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணுன்றதெல்லாம் நான் டைமிங்கோடு சொல்வேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கனில் தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கொதி வரட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கும்போது ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கிளறி கொடுக்க வேண்டாம், 1 செகண்ட் மட்டும் அப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி வந்து மலமலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க. இப்போது மூடி, குக்கர் மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சு கரெக்டாக 1 நிமிஷம், நல்லா டைம் நோட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் இருந்தால் போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 12 நிமிஷம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக, நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக சிக்கன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமும் அடி பிடிக்காமல், கொஞ்சமும் குலையாமல், நல்லா பொலன்னு உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பிரியாணி, ஒயிட் சிக்கன் பிரியாணி. கொஞ்சமும் ஸ்பைஸி இல்லாமல், காரம் இல்லாமல்,
வயிற்றுக்கு இதமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கூட வேணும்னா சைட் டிஷ் காரமாக வேணும்னாலும் நீங்கள் காரமாக சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.